திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 மேசராசி மகா பலன்கள், விதியை மாற்றும் அதிரடி திருப்பங்கள். வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனை போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழு நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்மளோட துடிப்பான தைரியமான மேசராசி அன்பர்களை பற்றி தான். மேசராசி நேயர்களே, உங்களுக்கே தெரியாத உங்கள் பலம் எது தெரியுமா? உங்கள் ராசியை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் தங்களை நாடி வர்றவங்கள ரொம்ப அன்பாக உபசரித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுல ரொம்பவே சிறந்தவங்க. தெய்வ அருளும் ஒரு விஷயத்தை தெளிவாக யோசிக்கக்கூடிய திட சிந்தனையும் உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை சாதிக்கிற வரைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. கடவுளையும் உங்கள் உழைப்பையும் மட்டும்தான் நம்புவீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆத்ம பலமும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் தான் உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டுதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மேசராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய மாற்றங்களை பற்றியும், கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அள்ளித்தரப் போகுதுங்கிறத பற்றியும் தான். தொழில் எப்படி இருக்கும்? பணவரவு திருப்தியாக இருக்குமா? திருமணம் கைகூடுமா? காதல், படிப்பு, உடல்நலம்னு எல்லா கோணத்துலேயும் அலச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வாழ்க்கையை மேம்படுத்த என்னென்ன ஆலோசனைகளை பின்பற்றலாம்னு தெளிவாக பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்குமா? மேசராசியில் அஸ்வினி, பரணி, அப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாகத்தில் இருக்கிறவங்க வர்றீங்க. நீங்கள் இயல்பாகவே தைரியம், ஆற்றல், அப்புறம் தலைமை பண்பு மிக்கவங்க. நீங்கள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தா அதில் ஒரு வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். உங்களோட அந்த பேச்சாற்றலை மற்றவங்க கண்டிப்பாக பாராட்டுவாங்க. நீங்கள் பழகிறவங்க கிட்ட ரொம்ப உண்மையாக அன்பை செலுத்துகிற ஒரு தூய உள்ளம் படைத்தவங்க. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு கடந்து போகிற மன வலிமை உங்களுக்கு அதிகங்க. கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்கலாம், ஏமாற்றங்கள் உங்களை வாட்டியிருக்கலாம். அதிலிருந்து நீங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டாலும் சில கசப்பான விஷயங்களை இன்னும் உங்களால் ஜீர்ணிக்க முடியாமல் ஒரு மனவிருப்பில் இருக்கலாம். ஏண்டா இப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் மேலே இருக்கிற சில கடமைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்க உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க பார்த்தாலும் உங்களோட நல்ல எண்ணங்களும் அந்த முருகப்பெருமான் மேலே நீங்கள் வச்சுருக்கிற பக்தியும் உங்களை எப்பவும் காப்பாற்றிட்டு இருக்கு. திடீர்னு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தவிடுபொடியாக்கிட்டு முன்னேறிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சில உறவுகள் தேவைக்காக பழகிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காம நேர்மையாக வாழ்கிறது தான் உங்களுக்கான மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கிரகப்பெயர்ச்சிகள், மேசராசிக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறதா? 2026 கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? இந்த வருஷம் சனி, குரு, சுக்கிரன், சூரியன், ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களோட பெயர்ச்சிகள் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பலன்களை கொடுக்க போகுது. பொருளாதார மேன்மை, சுக்கிரன் பெயர்ச்சியால் உங்கள் பொருளாதார நிலைமையில் ஒரு முன்னேற்றம் தெரியும். பணத்தட்டுப்பாடு நீங்கும். குடும்ப ஆதரவு, குறிப்பாக தாயின் வழியில் உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும். அவங்க மூலமாக சில காரியங்கள் கைகூடும். வேலை மற்றும் தொழில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமைகள் வெளிப்படும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அவங்களோட ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சொந்த வீடு, ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வருஷம் வீடு கட்டுற பணிகள் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். சகோதர ஒற்றுமை, உங்கள் உடன் பிறந்தவர்களோட திருமண முயற்சிகள் கைகூடி வரும். அதில் நீங்கள் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்வீங்க. ராகு கேது பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் சில மறக்க முடியாத சம்பவங்கள் நடக்க போகுது. ஆனால் அதே சமயம் குடும்பத்திலையும் தொழிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக உங்கள் லட்சியத்தை அடைய முடியும். மேசராசி பெண்களே, உங்கள் மன அழுத்தம் குறைய போவது எப்போது தெரியுமா? திருமண தடையால் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். விவாகரத்து பெற்றவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் மாறி எல்லாரும் ஒன்றா சேருவீங்க.
குடும்பத் தலைவிகள் சில நேரங்களில் மன அழுத்தத்துக்கு உள்ளாகலாம். அதை தவிர்க்க தியானம், யோகா செய்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்க போகுது. தொழிலில் நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. புதுசாக கிளைகள் கூட தொடங்கலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த இடமோ அல்லது வீடோ வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களே, இந்த நற்செய்தி உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைத்தே தீரும். ஆனால் ஒரு விஷயம், தவறான நண்பர்களோட சேர்க்கையால் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறதோ இல்லை பணத்தை ஏமாந்து போகிறதோ நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்பவே உஷாராக இருங்க. புதுசாக தொழில் தொடங்கும்போது, பெரிய முதலீடுகள் செய்யும்போது நல்லா தீராக விசாரித்து முடிவெடுங்க. போலியான உறவுகள் தானாகவே விலகி போயிடுவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சஞ்சாரத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. மனக்கவலைகள் குறையும். திட்டமிட்டபடி பயணங்கள் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பெயர் எடுப்பீங்க. குடும்பத்தில் குழப்பத்தை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? குடும்ப விஷயத்தில் வெளிநபர்களை தலையிட விடாதீங்க. யாராவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த பார்ப்பாங்க. அதனால் உங்கள் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவங்க ஆலோசனையை கேட்காம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது வருத்தம் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க. அதுவே பாதி பிரச்சனையை தீர்த்திடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் தேடி வரும். மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது அவசியங்க. அப்போ தான் கல்வியில் மேன்மை அடைய முடியும். மேசராசிக்கான அதிர்ஷ்ட ரகசியங்கள். உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கணும்னா இதை கொஞ்சம் கவனிங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை மற்றும் ரோஜா. அஸ்வினி நட்சத்திர நேயர்களே, உங்கள் வார ராசி பலன் என்ன தெரியுமா? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரப்போகுது. ஆனால் எதையும் திட்டமிட்டு செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிள்ளைகளோட நலனில் அக்கறை காட்டுங்க. ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக முடியும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும். புதுசாக வீடு வாகனம் வாங்குகிற யோகம் அடுக்கடுக்காக இருக்குது. விவசாயிகளுக்கு லாபம் கூடும். ஆகஸ்ட் மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விநாயகரை தவறாமல் வழிபாடு செய்யுங்க. எல்லா சங்கடங்களும் தீர்ந்துடும். பரணி நட்சத்திர அன்பர்களே, பொன்பொருள் சேர்க்கை எப்போது உண்டாகும் தெரியுமா? பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவே ஒரு முன்னேற்றமான மாதமாக அமையப்போகுது. சுக்கிரன் தனஸ்தானத்தில் ஆட்சி செய்கிறதுனால தங்கம் வெள்ளி சேர்க்கை அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ரொம்ப நாளாக நினச்ச அந்த புது வாகனம் இல்லைனா ஆபரணங்களை வாங்குவீங்க. வியாபாரிகளுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகளில் வெற்றி நிச்சயம். நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தினமும் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. துன்பங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வளங்களையும் தர அந்த அதிர்ஷ்டம் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நல்லது நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.